வாசிக்கலாம் வாங்க. நீதி தலைவர்கள் நூல் அதிகாரம் 19. இஸ்ரேல் மக்களுக்கு அரசன் இல்லாத அந்நாள்களில் லேவியர் ஒருவர் எப்ராயிம் மலை நாட்டின் எல்லைப்புறத்தில் தங்கியிருந்தார். யூதா நாட்டு பெத்லெகமை சார்ந்த ஒரு பெண்ணை மறுமனைவியாக கொண்டிருந்தார். அவள் அவருக்கு எதிராக வேசித்தனம் செய்துவிட்டு அவரிடமிருந்து பிரிந்து யூதா நாட்டு பெத்லெகேமிலிருந்த தன் தந்தையின் வீட்டுக்கு சென்றாள். அங்கு 4 மாதம் தங்கியிருந்தாள். அவளிடம் நயந்து பேசி அவளை தன்னுடன் மீண்டும் அழைத்து வர அவள் கணவன் அவளை நோக்கி புறப்பட்டு சென்றார். அவர் தம்முடன் தம் வேலையாளையும் 2 கழுதைகளையும் கூட்டிக் கொண்டு சென்று அவள் தந்தையின் வீட்டை வந்தடைந்தார். அவரை கண்டதும் பெண்ணின் தந்தை மகிழ்வுடன் வரவேற்றார். பெண்ணின் தந்தையான அவர் மாமனார் அவரை வற்புறுத்தவே அவர் அவருடன் 3 நாள்கள் தங்கினார். 4ஆம் நாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்தார்கள். அவர் புறப்படுகையில் பெண்ணின் தந்தை தம் மருமகனிடம் சிறிது உணவருந்தி திடம் கொண்ட பின் போகலாம் என்றார். அவர்கள் இருவரும் ஒன்றாக அங்கே அமர்ந்து உண்டு குடித்தனர். பெண்ணின் தந்தை அவரிடம், உம் இதயம் மகிழுமாறு இரவும் இங்கே தங்கும் என்றார். அவர் போவதற்கு எழுந்தார். அவர் மாமனார் அவரை வற்புறுத்தவே அவர் அங்கேயே தங்கி இரவை கழித்தார். அவர் 5ஆம் நாள் புறப்படுவதற்காக அதிகாலையில் எழுந்தார். அப்போது பெண்ணின் தந்தை, உம் இதயம் மகிழுமாறு பொழுது சாயும் வரை இங்கே தங்கும் என்றார். இருவரும் உண்டனர். அவரும் அவர் மறுமனைவியும் அவருடைய வேலையாளும் புறப்பட தயாராயினர். பெண்ணின் தந்தையான அவர் மாமனார் அவரிடம், இதோ நாள் முடிந்து மாலையாகிவிட்டது, நாள் முடிவடைந்து விட்டது. இரவு இங்கே தங்கி உம் இதயத்தை மகிழ்வியும், நாளை அதிகாலையில் எழுந்து உங்கள் வீட்டிற்கு பயணமாகலாம் என்றான். அம்மனிதர் இரவு தங்க விரும்பவில்லை. எனவே அவர் சேணமிட்ட 2 கழுதைகளுடனும் தம் மறுமனைவியுடனும் புறப்பட்டு எருசலேம் என்ற எபூசுக்கு அருகே வந்தார். அவர்கள் எபூசை நெருங்கிய பொழுது அந்தி மாலை ஆகிவிட்டது. வேலையாள் தம் தலைவரிடம், நாம் எபூசுக்கு சென்று அங்கே இரவை கழிப்போம் என்றான். அவன் தலைவர் அவனிடம், நாம் இஸ்ரேல் மக்கள் அல்லாத வேற்றினத்தார் நகர்பக்கம் செல்லாமல் கிபையாவுக்கு கடந்து செல்வோம் என்றார். அவர் தம் வேலையாளிடம், கிபையா அல்லது ராமாவுக்கு சென்று அவற்றுள் ஏதாவது ஓரிடத்தில் இரவை கழிப்போம் என்றார். அவ்வாறே அவர்கள் சென்று பென்யமீனை சார்ந்த கிபையாவை அடைந்த பொழுது கதிரவன் மறைந்தான். அவர்கள் கிபையாவில் இரவை கழிக்க அங்கே சென்றனர். ஆனால் இரவை கழிக்க தன் வீட்டிற்குள் வருமாறு அவர்களை ஒருவனும் அழைக்கவில்லை. ஆகவே நகரின் சதுக்கத்தில் அமர்ந்தனர். மாலையில் ஒரு முதியவர் தம் வேலையை முடித்துவிட்டு வயலிலிருந்து வந்தார். அவர் எப்ராயிம் மலை நாட்டை சார்ந்தவர். அவர் கிபையாவிற்கு வந்து தங்கியிருந்தார். ஆனால் அங்கு வாழ்ந்தவர்கள் பென்யமீன் மக்கள். அவர் உற்று பார்த்தபொழுது வழிப்போக்கரான அந்த மனிதரை நகரின் சதுக்கத்தில் கண்டார். அம்முதியவர் அவரிடம், எங்கே போகின்றாய், எங்கிருந்து வருகின்றாய் என்று கேட்டார். அவரிடம், நாங்கள் யூதா நாட்டு பெத்லெகேமிலிருந்து எப்ராயிமின் மலை நாட்டு எல்லைப்புறத்திற்கு செல்கின்றோம். நான் அப்பகுதியை சார்ந்தவன். யூதா நாட்டு பெத்லெகேமிற்கு சென்றிருந்தேன். நான் என் வீட்டிற்கு திரும்பிச் செல்கின்றேன். இங்கே தன் வீட்டுக்குள் வருமாறு என்னை ஒருவனும் அழைக்கவில்லை. எங்கள் கழுதைகளுக்கு வேண்டிய வைக்கோலும் தீவனமும் உம் ஊழியர்களாகிய எனக்கும் என் மறுமனைவிக்கும் வேலையாளுக்கும் வேண்டிய அப்பமும் திராட்சரசமும் எங்களிடம் உள்ளன. எங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை என்றார். அப்பொழுது முதியவர், உனக்கு நலம் உண்டாகுக, உன் தேவைகள் அனைத்தையும் நான் கவனித்துக் கொள்கிறேன். இரவில் சதுக்கத்தில் மட்டும் தங்காதே என்றார். அவர் அவரை தம் வீட்டுக்கு அழைத்து வந்தார். கழுதைகளுக்கு தீவனம் அளித்தார். அவர்கள் தங்கள் பாதங்களை கழுவினர், உண்டு குடித்தனர். அவர்கள் மனமகிழ்ந்திருந்த பொழுது இதோ அந்நகரின் இழி மனிதர் அவ்வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டினர். அவ்வீட்டின் உரிமையாளரான முதியவரிடம், உன் வீட்டிற்கு வந்திருக்கும் மனிதனை வெளியே கொண்டு வா, நாங்கள் அவனுடன் உறவு கொள்ள வேண்டும் என்றனர்.
வீட்டின் உரிமையாளர் வெளியே வந்து அவர்களிடம், வேண்டாம் என் சகோதரர்களே, என் வீட்டிற்கு வந்திருக்கும் இம்மனிதனுக்கு தீங்கு எதுவும் செய்ய வேண்டாம். இக்கொடிய செயலை செய்யாதீர்கள். இதோ கன்னி பெண்ணான என் மகளையும் அவர் மறுமனைவியையும் வெளியே அழைத்து வருகிறேன். அவர்களோடு உறவு கொண்டு உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்ளுங்கள். ஆனால் இம்மனிதனுக்கு இக்கொடிய செயலை செய்யாதீர்கள் என்றார். அவர்களோ அவர் சொன்னதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது அந்த லேவியர் தம் மறுமனைவியை அவர்களுக்காக வெளியே தள்ளிவிட்டார். அவர்கள் அவளோடு உறவு கொண்டு இரவு முழுவதும் வைகறை வரை அவளை இழிவுபடுத்தினர். அவர்கள் வைகறையானதும் அவளை போகவிட்டனர். வைகறையில் அப்பெண் வந்து தன் கணவன் இருந்த வீட்டின் கதவருகில் காலை வரை விழுந்து கிடந்தாள். காலையில் அவள் கணவர் எழுந்து பயணத்தை தொடர வீட்டின் கதவுகளை திறந்து கொண்டு வெளியே வந்தார். அவர் மறுமனைவியான அப்பெண் வீட்டின் கதவருகில் விழுந்து கிடந்தாள். அவள் கைகள் கதவு நிலையின் மீது இருந்தன. அவர் அவளிடம், எழுந்திரு, புறப்படுவோம் என்றார். பதில் இல்லை. எனவே அவர் அவளை கழுதை மீது தூக்கி வைத்து தன் வீட்டை நோக்கிச் சென்றார். அவர் தம் வீட்டிற்கு வந்ததும் ஒரு கத்தியால் தம் மறுமனைவியின் உடலை 12 துண்டுகளாக வெட்டி அவற்றை இஸ்ரவேலின் எல்லா நிலப்பகுதிகளுக்கும் அனுப்பி வைத்தார். அதை கண்ட அனைவரும், இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து புறப்பட்டதிலிருந்து இந்நாள் வரை இது போன்றது நடந்ததில்லை, இது போன்றதை கண்டதும் இல்லை. இதை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள், கலந்து பேசுங்கள், உங்கள் முடிவை தெரிவியுங்கள் என்று சொல்லிக் கொண்டனர். நீதி தலைவர்கள் நூல் அதிகாரம் 20. தான் தொடங்கி பெயர்செபா வரையிலும் கிளையாது நாட்டிலும் இருந்த இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் ஒரே கூட்டமைப்பாக ஆண்டவர் திருமுன் மிஸ்பாவில் ஒன்று கூடினர். இஸ்ரவேலின் அனைத்து குலங்களை சார்ந்த எல்லா மக்களின் தலைவர்களும் கடவுளின் மக்களது சபையாக வந்து நின்றனர். அவர்கள் வாளேந்திய 4 லட்சம் போர் வீரர்கள். இஸ்ரவேல் மக்கள் மிஸ்பாவுக்கு சென்றனர் என்பதை பென்யமீன் மக்கள் கேள்வியுற்றனர். இஸ்ரவேல் மக்கள், இந்த கொடிய நிகழ்ச்சி எவ்வாறு நடந்தது என்பதை கூறுங்கள் என்று கேட்டனர். கொலை செய்யப்பட்ட பெண்ணின் கணவனான லேவியர் பதிலளித்து கூறியது, நானும் என் மறுமனைவியும் இரவில் தங்குவதற்கு பென்யமீனுக்கு சொந்தமான கிபையாவுக்கு வந்தோம். கிபையா ஆள்கள் எனக்கு எதிராக புறப்பட்டு வந்து இரவில் என்னையும் வீட்டையும் சூழ்ந்து கொண்டு என்னை கொல்ல முயற்சி செய்தனர். அவர்கள் என் மறுமனைவியை இழிவுபடுத்தவே அவள் இறந்து போனாள். என் மறுமனைவியின் சடலத்தை எடுத்து வந்து அதை துண்டு துண்டாக வெட்டி இஸ்ரவேலின் உரிமை சொத்தான அனைத்து பகுதிகளுக்கும் அனுப்பினேன். ஏனெனில் அவர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக ஒழுக்கக்கேடான அருவருக்கத்தக்க செயலை செய்தனர். இதோ இஸ்ரவேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் கலந்து பேசி உங்கள் முடிவை தெரிவியுங்கள். எல்லா மக்களும் ஒரே மனத்தவராய் கூறியது, நம்மில் எவனும் அவன் கூடாரத்தில் தங்கியிருந்தாலும் வீட்டில் வாழ்ந்தாலும் திரும்பிச் செல்ல மாட்டான். இப்பொழுது நாம் கிபையாவுக்கு செய்யப் போவது இதுதான். நம்மில் சீட்டு விழுந்தவர்கள் அதற்கு எதிராக செல்வர். இஸ்ரவேலின் எல்லா குலங்களிலிருந்தும் 100க்கு 10 பேரையும் 1000க்கு 100 பேரையும் 10,000க்கு 1000 பேரையும் தேர்ந்தெடுப்போம். இவர்கள் சென்று பென்யமீனுக்கு சொந்தமான கிபையாவின் ஆள்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக செய்த அருவருக்கத்தக்க செயலுக்கு பழிவாங்கச் செல்பவர்களுக்கு உணவுப் பொருள்களை கொண்டு வரட்டும். இஸ்ரவேலின் எல்லா ஆள்களும் ஒன்றிணைந்து நகரை நோக்கிச் சென்றனர். இஸ்ரவேலின் குலங்களை சார்ந்தவர்கள் பென்யமீன் குலம் முழுவதற்கும் ஆள் அனுப்பி, இந்த தீய செயல் உங்கள் நடுவில் நடைபெற்றது ஏன்? இப்பொழுது கிபையாவில் உள்ள இழி மனிதரை எங்களிடம் ஒப்படையுங்கள். நாங்கள் அவர்களை கொன்று இஸ்ரவேல் நடுவிலிருந்து தீயதை அழிப்போம் என்றனர். தங்கள் சகோதரரான இஸ்ரவேல் மக்கள் சொன்னதை பென்யமீன் மக்கள் ஏற்கவில்லை. பென்யமீன் மக்கள் இஸ்ரவேல் மக்களுடன் போரிடுமாறு தங்கள் நகர்களிலிருந்து புறப்பட்டு கிபையாவில் வந்து கூடினர். தேர்ந்தெடுக்கப்பட்ட 700 கிபையா வாழ் மக்கள் போருக்கு தயாராக இருந்தது போக, அன்று பென்யமீன் மக்களுள் அதன் நகர்களிலிருந்து வாளேந்தி போருக்கென ஒன்று திரண்டவர் 26,000 பேர்.
இவர்களை தவிர கிபையா வாழ் மக்கள் 700 பேர், தலைமுடி இழைய அளவும் குறிதவறாது இடக்கையால் கவனெறிவர். இந்த பென்யமீன் ஆள்களை தவிர இஸ்ரேல் மக்களுள் 4 லட்சம் பேர் ஒன்று திரண்டிருந்தனர். இவர்கள் அனைவரும் போர் வீரர்கள். அவர்கள் எழுந்து பெத்தேலுக்கு சென்றனர். இஸ்ரேல் மக்கள், யார் எங்களுக்காக முதலில் பென்யமீன் மக்களுடன் போருக்கு செல்வர் என்று கடவுளிடம் கேட்டனர். ஆண்டவர், முதலில் யூதா செல்லட்டும் என்றார். இஸ்ரேல் மக்கள் காலையில் எழுந்து கிபையாவுக்கு எதிரில் பாளையம் இறங்கினர். இஸ்ரேல் ஆள்கள் பென்யமீன் மக்களுடன் போர் புரியச் சென்றனர். கிபையாவை நோக்கி அணிவகுத்து நின்றனர். பென்யமீன் மக்கள் கிபையாவிலிருந்து வெளியே வந்து அந்நாளில் 20,000 இஸ்ரேல் மக்களை வெட்டி வீழ்த்தினர். இஸ்ரேல் வீரர்கள் தங்களை தேற்றிக் கொண்டு முதல் நாள் கூடிய அதே இடத்தில் மீண்டும் போருக்கு அணிவகுத்து நின்றனர். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவர் திருமுன் மாலை வரை அழுதனர். இஸ்ரேல் மக்கள் தம் சகோதரர்களாகிய பென்யமீன் மக்களுடன் மீண்டும் போரிடச் செல்லலாமா என்று ஆண்டவரிடம் கேட்டனர். ஆண்டவர் அவர்களுக்கு எதிராகச் செல்லுங்கள் என்றார். 2ஆம் நாள் இஸ்ரேல் மக்கள் பென்யமீன் மக்களை நெருங்கினர். அன்று பென்யமீன் மக்களும் அவர்களுக்கு எதிராக கிபையாவிலிருந்து புறப்பட்டு வந்தனர். அவர்கள் மீண்டும் இஸ்ரேல் மக்களுள் 18,000 பேரை வெட்டி வீழ்த்தினர். இவர்கள் அனைவரும் போர் வீரர். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் பெத்தேலுக்கு வந்து அழுதனர். அங்கே ஆண்டவர் திருமுன் அமர்ந்து அன்று மாலை வரை உண்ணா நோன்பு இருந்தனர். மேலும் அவர்கள் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்புக் கொடுத்தனர். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் அறிவுரை கேட்டனர். ஏனெனில் அந்நாள்களில் கடவுளின் உடன்படிக்கையின் பேழை அங்கு இருந்தது. ஆரோனின் புதல்வன் எலெயாசரின் மகன் பினகாசு அன்று அதற்கு முன் நின்று, என் சகோதரர்களாகிய பென்யமீன் மக்களுடன் போரிட நான் மீண்டும் செல்ல வேண்டாமா என்று கேட்டான். ஆண்டவர், செல்லுங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்படைப்பேன் என்றார். இஸ்ரேல் மக்கள் கிபையாவை சுற்றி பதுங்கிடம் அமைத்தனர். 3ஆம் நாள் இஸ்ரேல் மக்கள் பென்யமீன் மக்களுக்கு எதிராக சென்றனர். இம்முறையும் முன்பு போல் கிபையாவுக்கு எதிராக அணிவகுத்து நின்றனர். பென்யமீன் மக்கள் இஸ்ரேல் மக்களை எதிர்க்க வெளியே வந்தனர். அவர்கள் நகரிலிருந்து வெகு தொலைவுக்கு வந்துவிட்டனர். முன்பு போல் இம்முறையும் அவர்கள் பெத்தேலுக்கு செல்லும் நெடுஞ்சாலையிலும் கிபையாவுக்கு செல்லும் நெடுஞ்சாலையிலும் தாக்க துவங்கி திறந்த வெளியில் ஏறக்குறைய 30 பேரை கொன்றனர். எனவே பென்யமீன் மக்கள் முன்பு போலவே நம் முன்னிலையில் இஸ்ரேல் மக்கள் விரட்டியடிக்கப்பட்டனர் என்று கூறிக்கொண்டனர். இஸ்ரேல் மக்களோ நாம் தப்பி ஓடுவது போல நடித்து அவர்களை நகரிலிருந்து நெடுஞ்சாலைக்கு இழுப்போம் என்று திட்டமிட்டிருந்தனர். எனவே இஸ்ரேல் வீரர்கள் அனைவரும் தாங்கள் இருந்த இடத்திலிருந்து பின்வாங்கி பால்தாமாரில் அணிவகுத்து நின்றனர். இஸ்ரேல் முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 10,000 பேர் கிபையாவுக்கு அருகில் தங்கள் பதுங்கிடங்களிலிருந்து வெளிவந்து நகரை கிழக்கிலிருந்து தாக்கினர். போர் கடுமையாக இருந்தது. ஆனால் பென்யமீன் மக்கள் தங்களுக்கு தீமை வரப்போகிறது என்பதை உணரவில்லை. ஆண்டவர் இஸ்ரேலின் பொருட்டு பென்யமீனை தோற்கடித்தார். அன்று இஸ்ரேலர் பென்யமீன் மக்களுள் 25,000 பேரை கொன்றனர். அவர்கள் அனைவரும் போர் வீரர்கள். பென்யமீன் மக்கள் தாங்கள் தோல்வியுற்றதை கண்டனர். இஸ்ரேல் மக்கள் தாங்கள் அமைத்திருந்த பதுங்கிடங்களில் நம்பிக்கை வைத்திருந்ததால் பென்யமீன் மக்கள் முன்னேற இடமளித்தனர். பதுங்கியிருந்தோர் திடீரென கிபையா மீது பாய்ந்தனர். அவர்கள் அணிவகுத்துச் சென்று நகரத்தவர் அனைவரையும் வாளுக்கு இரையாக்கினர். பதுங்கியிருந்தோர் இஸ்ரேல் மக்களுக்கு அடையாளமாக பெரும் புகை படலத்தை நகரிலிருந்து மேல் எழச் செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய முன்னேற்பாடு. இஸ்ரேல் மக்கள் போரில் பின்வாங்கிய போது அவர்களுள் ஏறக்குறைய 30 பேரை பென்யமீன் மக்கள் கொன்றுவிட்டனர். முன்பு போல் அவர்கள் நம் முன்னிலையில் விரட்டியடிக்கப்பட்டனர் என்று கூறிக்கொண்டனர். நகரிலிருந்து பெரும் புகைப்படலும் அடையாளமாக மேலெழும்ப தொடங்கிய பொழுது பென்யமீன் மக்கள் பின்புறம் திரும்பி பார்த்தனர். அந்தோ நகர் முழுவதும் புகை விண்ணை நோக்கி எழும்பிக் கொண்டிருந்தது. இஸ்ரேல் வீரர்கள் திரும்பி தாக்கவே பென்யமீன் வீரர் தங்களுக்கு அழிவு நெருங்குவதை கண்டு அஞ்சி நடுங்கினர்.
அவர்கள் இஸ்ரவேல் வீரர் முன்னிலையில் பாலைநில பாதையில் புறமுதுகிட்டு ஓடினர். போரினின்று அவர்களால் தப்ப முடியவில்லை. இஸ்ரவேல் நகர்களிலிருந்து வந்தோர் அவர்களை வெட்டி வீழ்த்தினர். அவர்கள் பென்யமீன் மக்களை அடித்து நொறுக்கி அவர்களை துரத்திச் சென்று கதிரவன் உதிக்கும் திசையில் கிபையாவின் எதிர்ப்புறம் வரை விடாது துரத்திச் சென்று அழித்தனர். பென்யமீன் மக்களுள் 18,000 பேர் மடிந்தனர். இவர்கள் அனைவரும் ஆற்றல் மிகு வீரர்கள். ஏனையோர் பாலை நிலம் நோக்கி திரும்பி ரிம்மோன் பாறைக்கு ஓடி வந்தனர். இஸ்ரவேலர் பென்யமீன் மக்களுள் 5,000 பேரை நெடுஞ்சாலைகளில் கொன்றனர். தொடர்ந்து கீதாம் வரை துரத்திச் சென்று அவர்களுள் 2,000 பேரை கொன்றனர். அந்நாள்களில் பென்யமீன் மக்களுள் மடிந்தோரின் எண்ணிக்கை மொத்தம் 25,000. இவர்கள் அனைவரும் ஆற்றல் மிகு வாளேந்திய வீரர்கள். எஞ்சியிருந்த 600 பேர் பாலை நிலம் நோக்கி திரும்பி ரிம்மோன் பாறைக்கு தப்பி ஓடி அங்கே 4 மாதங்கள் வாழ்ந்தனர். இஸ்ரவேல் மக்கள் பென்யமீன் மக்களை நோக்கி திரும்பி நகரில் கண்ட அனைவரையும் கால்நடைகளையும் வாளுக்கு இரையாக்கினர். தாங்கள் கண்ட நகர்கள் அனைத்தையும் நெருப்பில் எரித்தனர்.